கிரெடிட் டு கிரியேஷன் யூடியூப் நண்பர்களே வணக்கம்ங்க. இன்னைக்கு உங்களுக்காக நான் கொண்டு வர போகிற இந்த கதை ஒரு சாதாரண கதை இல்லைங்க. நீங்களுமே நிச்சயமாக பல முறை நம்ம ஊரில் தெருச்சாலைகளிலோ வயலுக்கு நடுலையோ மலைப்பாதையிலையோ வானம் கருப்பாக மாறப்போகிற சமயத்தில் தோகையை விரித்து பெருமையோடு நடமாடுற அந்த ஒரே ஒரு அழகான பறவையை பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, அதுதான் நம்ம மயில். நம்ம நாட்டோட பெருமையான தேசிய பறவைங்க. இந்த ஒரு பறவை எத்தனை வகையான சின்னம்னு உங்களுக்கு தெரியுமா? அழகோட சின்னம், கலாச்சாரத்தோட சின்னம், நம்பிக்கையோட சின்னம். இது நம்ம நாட்டோட பயணங்க. மயிலோட வாழ்க்கைக்குள்ள நம்ம அழைக்க போகிறது இந்த வண்ணமயமான ரெக்கைகள் தாங்க. அந்த மின்னல் போல ஒளிர்ற வால், அதுக்கு பின்னால் இருக்கும் உண்மை கதை என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம். முக்கியமாக நம்ம இந்த மயிலை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் இந்த மயிலை வேட்டையாடுறது, டிஸ்டர்ப் பண்ணுறது கடுமையான குற்றங்க. இது 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை, அதுக்கப்புறம் 10,000 ரூபா அபராதம் விதிக்கப்படுதுங்க. அடுத்தடுத்த குற்றங்களுக்கு தண்டனை ரொம்பவுமே கடுமையானதுங்க. குறைஞ்சபட்சம் 3 ஆண்டுகள்லேருந்து 7 ஆண்டுகள் வரை தண்டனை நீடிக்கப்படலாங்க. குறைஞ்சபட்சம் 25,000 அபராதம் விதிக்கப்படுங்க. குற்றத்தில் எந்தென்ன உபகரணத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, வாகனம் இல்லை ஆயுதத்தையும் பறிமுதல் செய்ய சட்டம் அனுமதிக்குங்க. வாங்க இப்போ நம்ம அந்த மயிலை பற்றி மற்ற விஷயங்களை பார்க்கலாங்க. காற்று கொஞ்சம் ஈரமாக இருக்குது, மழை வரப்போகுதுன்னு வானம் சொல்லிக்கிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் நான் ஒரு கிராமத்து சாலையில் நின்றுக்கிட்டு இருந்தேங்க. திடீர்னு வயல்கிட்ட இருந்து பேவோ பேவோ அப்படின்னு ஒரு குரலுங்க. அட, அதுதான் வாளோட நுனிக்காட்டில் ஆடுது. ஒளிரும் நீல கண்கள், மின்னல் விழுந்த மாதிரி பூட்டு ரெக்கைகள்ங்க. எதிரில் நின்னது வேற யாரும் இல்லை, ஒரு மயில் தாங்க. அந்த சமயத்தில் நான் யோசித்தது என்னன்னா, இந்த பறவை எப்படி இத்தனை அழகாக இருக்குது. இங்கிருந்து தான் என் கற்பனை அந்த ஆர்வமான பயணத்தை ஆரம்பிச்சுதுங்க. நம்ம நாட்டு வரலாற்றில் மயில்னா என்னன்னா, அது ஒரு பறவை மட்டும்னு சொல்லிட முடியாதுங்க. முதல்ல அது முருகப்பெருமானோட வாகனங்க. அப்புறம் கண்ண பரமாத்மாவோட மிக நெருங்கிய தோழங்க. நம்ம பாரத நாட்டோட உள்ளம்ங்க. அது ஒவ்வொரு கலைப்படைப்பினோட உயிருங்க. இலங்கையோட கல் ஓவியங்களில், கேரளாவில் கோவில் சோத்துகள்லாம், தமிழ்நாட்டில் பழங்கால பாடல்களில் எங்கே பார்த்தாலும் மயில் மயில் மயில். நம்ம கலாச்சாரத்துக்கும் நம்ம உணர்ச்சிக்கும் நம்ம மரபுக்கும் இந்த பறவை ஒரு பேக்போன் போலங்க. கிராமத்தில் இருந்தாலே மயிலுக்கு ஒரு தனி மரியாதைங்க. அதுக்கு குடிக்க பால் வைக்கிற மக்களும் நிறைய பேர் இருக்காங்கன்னா பார்த்துங்களேன். மயிலை பார்த்தா கடவுளோட தூதுவன் வந்துட்டான்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. மயில் வயலுக்கு, தோப்புக்கு, நிலத்துக்கு ரொம்பவே நன்மை செய்யுதுங்க. இந்த பறவைங்க தீங்கான பூச்சிகளை சாப்பிடுதுங்க, பாம்புகளை துரத்துறதுங்க, வயல்வெளியை சுத்தமாக வச்சிருக்குதுங்க. அதனால தான் மயில் இருந்தால் அந்த கிராமத்துக்கு அதிர்ஷ்டம், பலம் அப்படின்னு எல்லாமே அந்த வயக்காடுகளை பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. எப்போவுமே எல்லாமே நல்லா இருக்குங்களா? என்னைக்கான ஒரு நாளைக்கு மாற்றம் வந்து தானங்க ஆகும். ஒரு நாளைக்கு காட்டு பக்கத்தில் பெரிய சத்தம், மரம் வெட்டும் இயந்திரங்கள், ஒரே டீசலோட நாத்தம், பெரிய பெரிய லாரிகள்,
காட்டோட பழைய அமைதி முழுக்க உடைஞ்சு போச்சுங்க. இந்த மயிலோட குடும்பம் ரொம்பவே பயந்து போயிடுச்சு. அங்கு ஓடுறதுக்கு மறையறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை. ஆனால் சத்தம் மட்டும் குறையவே இல்லைங்க. அன்னைக்கு ராத்திரி சில மயில்கள் வேட்டைக்காரங்களோட வலையில் சிக்கிடுச்சுங்க. சில மயில்கள் அவங்களோட நாய் இருக்குது பார்த்தீங்களா, அதோட தாக்குதலில் ரொம்பவுமே காயமடைஞ்சு போச்சுங்க. மயில்களோட கண்களில் பயமும் குழப்பமும் வேதனையும் தெரிஞ்சிச்சுங்க. அன்னைக்கு ராத்திரியே மயில்கள் பழைய வீட்டை விட்டு புறப்பட வேண்டிய நிலையும் நிர்பந்தமும் அதிகமாகிடுச்சுங்க. மயில்கள் ஓடிச்சுங்க. காட்டை கடந்து பனந்தோப்பை கடந்து பழைய குளத்தை கடந்து கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் ஓய்வெடுத்து மீண்டும் ஓடிச்சுங்க. அதுங்க மனசில் ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருந்துச்சு, நான் உயிரோடு எப்படியாச்சும் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம். பல நாட்கள் பயணத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன கிராமத்தை அடைஞ்சுதுங்க. அங்கே மயிலுக்கு கிடைச்சது என்னென்ன, ஒரு கொஞ்சம் கூட பயமே இல்லாத ஒரு வாழ்வுங்க. ஒரு தாத்தா மயிலை பார்த்து, ஏய் இது மயில்ரா, இது அதிர்ஷ்டம்டா அப்படின்னு சொல்லி கஞ்சியும் தண்ணீரும் கொடுத்தாருங்க. குழந்தைகள்லாம் மயிலோட ஓடி விளையாடினாங்க. பெண்கள் தூரத்துலேருந்தே இந்த மயிலை பார்த்து ரொம்ப ரசித்தாங்க. மயில் மெல்ல மெல்ல தன் பழைய நிலைமைக்கு வந்ததுங்க. அதிகால நேரத்தில் மயில் தன்னோட வாலை விரிச்சா, தன்னோட தோகையை விரிச்சா, அந்த கிராமம் ஒளி அசைவான ஒரு நிறமான ஓவியம் போல மாறிச்சுங்க. 1963 நம்ம இந்திய நாடு ஒரு பெரிய முடிவு எடுத்ததுங்க. மயில் தான் இந்தியாவோட தேசிய பறவை அப்படிங்கிற முடிவுங்க. அதுக்கான முக்கிய காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மயில்கள் வண்ணமயமான அழகுங்க. அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க. அதுக்கப்புறம் கலாச்சார அர்த்தம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த மயிலோட. அப்புறம் நாட்டோட மதிப்பீடுங்க, இயற்கையோட பாதுகாக்கும் நினைவு, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மயிலை நம்ம நாட்டினுடைய தேசிய பறவையாக முடிவு செஞ்சாங்க. இந்த முடிவு வெறும் பறவைக்காக எடுத்த முடிவு இல்லைங்க, இந்தியாவோட ஆத்மாவை பாதுகாக்க எடுத்த முடிவுங்க. ஒரு நாளைக்கு வானம் நிறம் மாற ஆரம்பிச்சதுங்க. காற்று அப்படியே குளிர்ந்ததுங்க. மழை வரத்துக்கு உண்டான வாசனை நிலத்தில் பறந்துச்சு. மயில்கள் மெதுவாக வயலோட நடுவில் நின்னது. அது அந்த நொடியில் ஒரு பெரிய உணர்ச்சிங்க. மயில் வாழை முழுசாக விரித்து தோகையை விரித்து ஆட ஆரம்பிச்சதுங்க. அது மின்னல் போல் ஒளிஞ்சிச்சு, நடனம் ஆரம்பிச்சது. மழை வரப்போகுதுன்னு முதல்ல அறிவித்தது மாதிரி இருந்துச்சுங்க. கிராமத்து பிள்ளைகள்லாம் ஓடி ஆச்சரியமாக மயிலை பார்த்து நின்னாங்க. ஒரு பையன் சொன்னா, அண்ணா மழை வரப்போகுதுங்க. அந்த நொடியில் அந்த பிள்ளைகளுக்கு இயற்கையோட முக்கியத்துவம் புரிஞ்சிச்சுங்க. ஆனால் நண்பர்களே, இன்னும் இந்த மயில்களுக்கு ஆபத்து குறையவே இல்லைங்க. வனப்பகுதிகள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. சட்டவிரோதமாக வேட்டைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ரெக்கைகள்லாம் இன்னமும் விற்பனை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நாய், இனம்பெயர்ந்த உயிரினங்களோட தாக்குதல் அதிகமாகிட்டே தான் இருக்குது. நகர வளர்ச்சி, அப்புறம் சத்தம், இந்த ரெண்டுமே பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. இந்த மயில் நம்மளோட பேச முடியாதுங்க. ஆனால் மயில்கள் நம்மக்கிட்ட கெஞ்சி கேட்குறது ஒன்று மட்டும்தாங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தாங்க. மயிலை காப்பாற்றுறதுக்காக நாம் என்ன செய்யணும்? காடுகளை அழிக்கக்கூடாதுங்க. மயிலை வேட்டையாடுறதை கண்டா உடனே புகார் செய்யணுங்க. மயில் ரெக்கைகள் யாருமே வாங்கக்கூடாதுங்க. மயிலுக்கு உணவு வைக்கிற கிராம மரபை தொடரணுங்க. குழந்தைகளுக்கு இயற்கை பற்றிய தகவலை அதிகமாக கொடுக்கணுங்க. ஒரு மயிலை காக்கிறதுங்கிறது ஒரு உலகத்தையே காப்பாற்றுற மாதிரிங்க. நண்பர்களே, மயிலை பார்க்கும் ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆசீர்வாதங்க. அது ஒரு பறவை மட்டும் இல்லைங்க, ஒரு கலாச்சாரம், ஒரு மரபுங்கிற ஒரு நினப்பு எப்போவுமே இருக்கணுங்க. ஆனால்
அந்த மயில் இன்னைக்கு பல ஆபத்துகளில் தத்தளிக்குதுங்க. நம்ம தலைமுறை இந்த தேசிய பறவை பாதுகாக்கலைன்னா அடுத்த தலைமுறைக்கு மயிலோட டான்ஸு ஒரு கதையில் மட்டும்தாங்க இருக்கும். இது மாதிரி நம்ம கனவுல கூட வரக்கூடாதுங்க. இயற்கை நம்மளை காப்பாற்றுதுங்க, நாமும் இயற்கையை காப்பாற்றணுங்க. இந்த கதை உங்கள் மனசில் ஏதாவது ஒரு சின்ன உணர்ச்சியாச்சும் கிளறி இருந்தால் இந்த அழகான பயணத்தை மேலும் பலருக்கு கொண்டு சேருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நான் உங்களோட அடுத்த உணர்ச்சி நிறைந்த நம்ம நாட்டு விலங்கோட கதையில் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் வணக்கங்க.